நமக்கு வர வேண்டிய அற்புதங்களை நம்ம விரைவாக்க முடியுமா? எப்படியாவது ஆவிக்குரிய உலகத்துல தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? தேவன் நமக்காக செயல்படுகிறார், தேவதூதர்கள் செயல்படுறாங்க. அவர்களுக்கு நம்ம எந்த விதத்திலேயாவது ஒத்துழைக்க முடியுமா அப்படின்னா, 2 காரியத்தை இன்னைக்கு பார்க்கலாம். நம்முடைய வார்த்தைகளிலே வல்லமை இருக்குது. ரியலைஸ் there is power in your word. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அதே போல நம்முடைய வார்த்தையும் வல்லமை உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் நம்ம எங்க கொண்டு போகுது? பிரச்சனை கொண்டு போகுதா? பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறதா? ஒரு கோபத்தை அமர்த்துகிறதா? இல்ல கோபத்தை உண்டாக்குகிறதா? நம்முடைய வாயில வார்த்தைகளில வல்லமை இருக்கு. நம்முடைய வாயிலும் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய எதிர்காலம் இருக்குது. அதை நீங்க மறந்து போகாதீங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. நம்முடைய நாவின் அதிகாரத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது துதியின் வல்லமையை நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது ஒரு சந்தோஷத்தோடு ஒரு நன்றி உணர்வோடு இருக்கிற ஒரு இருதயம் தேவன் கிரியை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. நம்ம என்னைக்கும் முறுமுறுத்துக்கிட்டு இல்ல எனக்கு சரியில்லை, அது வராது, இது கிடைக்காதுன்னு சொல்லி தேவனை மட்டுப்படுத்தி பேசிட்டு இப்படியே இருந்தோம்னா தேவன் அதுல கிரியை செய்ததற்கு வாய்ப்பே இல்லை. நம்முடைய இருதயத்தை ஒரு நன்றி எறிதல் உள்ள இருதயமாக மாற்றுவதன் மூலமாக நம்முடைய அற்புதங்களை நாம் விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும்.